நான் எப்பயும் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். இந்த மூச்சு விடுறீங்க, சட்டையை கழட்டி அப்படி உதறீங்க, வேர்வை, இதுல ஜாதி மதம் தெரியுதா? அதனால நம்ம கட்சிக்காரங்க எப்பயுமே ஜாதி மதத்தை பத்தி பேசிடாதீங்க. சும்மா பொறுப்புக்கு வர்றதுக்காக என்ன ஜாதியை பத்தி சொல்றேன் நம்ம எல்லாம் நம்பாதீங்க. நான் முதல்ல கேட்க மாட்டேன், நீங்க சொன்னாலும். ஜாதி மதத்தை அறவே வெறுக்கிறவன். சாப்பாடு இருக்கு, எங்கெங்க பிரிச்சு தராங்களோ அங்க போய் வாங்கிக்கிட்டு பத்திரமா போன எனக்கு தூக்கம் வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. நீங்களாம் இளைஞர்கள் எல்லாரும் பாதுகாப்போட போகணும். எவ்வளவு நாளா வந்துட்டு அவர் இறந்ததுல இருந்து வந்துட்டு இல்ல முட்டி போட்டுட்டு ஒரு பண்ணிருந்தீங்க வேண்டுதல் வேண்டுதல்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போனால் அந்த மாதிரி நான் முட்டி போட்டுன்னு போவேன். சர்ச்சுக்கு போனால் நான் முட்டி போட்டுட்டு போவேன். அந்த மாதிரி தான் நான் கடவுளாக தான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது. அதாவது கடல் அளவுன்றது வானளவு. வானத்தை கடலெல்லாம் அளக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் கேப்டன். நீங்க இங்க ஒரு 97 நாளைக்கு மேல மக்கள் வந்து இங்க வந்திருக்காங்க, நீங்களும் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நான் எப்பவுமே தான் வருவேன். நான் இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், சாயந்தரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, மனசார திருப்தியாக இருக்கணும், ரொம்ப நேரம் உட்காரணும், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் ஈவினிங் இன்னைக்கு வந்தேன். நான் இல்லைன்னா மதியம் டைம்லலாம் எப்பவுமே ரஷ்ஷாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் வரல. நான் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வராங்க, இருக்கும்போது யாரோ ஒரு கண்டுக்கல, எப்படி பார்க்குறீங்க? அது மக்கள் அவங்கள கேப்டனை தவற விட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் கேப்டன் எப்போ ஒரு கட்சியில் வந்து நின்னாரோ அன்னையிலேருந்து அவருக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போட்டுருக்கேன். இனியும் அவருக்கு மட்டுமே தான் நான் ஓட்டு போடுவேன். நான் சாவரதாண்டி அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். வந்து அங்க பிரதர்சனம் பண்ணீங்க ஒரு நினைவிடத்துல, என்ன மாதிரி மனநிலையில வந்து உங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுச்சு? ஏற்கனவே ஒரு முறை பண்ணியிருக்கேன் நான் இங்கே வந்து. ஃபர்ஸ்ட் டைம், இது 2வது டைம் நான் பண்ணுறது. எதனால பண்றேன்? அது வந்து எதனாலன்றது எனக்கு அது பண்ணணும், கேப்டனுக்கு பண்ணணும். ஆமாம், அவர் வந்து கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து, அவர் எம்மதமும் சம்மதம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அது எப்படி நான் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால நான் அவரை வணங்காத இருக்க முடியுமா? விபூதி வைக்காத இருக்க முடியும்? எங்களதுல கிறிஸ்டின்ல ஆமா, அவருக்காக மட்டும்தான் அந்த விபூதியை நான் வச்சிருக்கேன். நான் கேப்டனுக்காக மட்டும்தான் விபூதியை எடுத்து வச்சேன். நான் அந்த சாமி அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எப்படி வழிபடணுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன் கேப்டன். இந்த இடத்துல வந்து நீங்க வந்ததுனால உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை மாற்றம் அடைஞ்சிருக்குமா? மனநிலை எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு? மனநிலைன்றதை விட அவர் பார்க்கணுன்றதுக்கு வந்தேன். அப்போ கூட மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏற்றுக்க முடியல. அவர் இறந்துட்டாருன்றதை ஏற்றுக்கவே முடியல. இது எனக்கு அப்படியே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் எங்க உசுருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா சொல்ல முடியாது, எவ்வளோ பிடிக்குன்றத சொல்ல முடியாது. ஒரு அப்பாவை எவ்வளோ பிடிக்குன்னு யாருக்காவது சொல்லுவாங்களா? பார்த்துருக்கிறேன், 90ல் பார்த்துருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ரசிகராக இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன் நான். கேப்டனோட மகனும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மாதிரி அரசியலில் வந்து மக்களுக்கு நல்லது வரணும். அவர் மட்டும்தான் வரணும். அவர் தான் வரணும். ஆதரவு நான் தான் சொல்லிட்டேனே ஏற்கனவே எங்ககிட்ட. கேப்டனுக்கு நான் சாவற வரைக்கும் கேப்டனுக்கு மட்டுமே தான் நான் ஓட்டு போடுவேனே. நான் எங்கள் பிள்ளைங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன், கேப்டனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 100% உண்மை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அவர் இருக்கும்போது அவரை வந்து எல்லாரும் கேப்டன் இப்படி அப்படின்னு என்னென்னவோ அவதூறாக பேசினாங்க. இப்போ அவர் இல்லாத அவர் இறந்ததுக்கு அப்புறம் கேப்டன் இப்படி அப்படி அப்படின்னு சொல்றாங்க. கேப்டனை நேசிக்கிறவங்களுக்கு அவர் எப்படின்றது தெரியும். அவர் அரசியல் வெற்றி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த உறுதி செய்யப்பட்டிருக்கு? அவர் தான் வருவாருங்க. எதிர்த்து அவ்வளோ பேர் போட்டிடுறாங்க. அது யார்? கன்ஃபார்மாக சொல்றாங்க. கேப்டன் மகன்னா கேப்டன் மாதிரி தானே இருப்பாரு. அதே தொகுதியில் வந்து நடிகை ராதிகா மூத்தரை நடிகை, அவருக்கு அவங்க வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேப்டன் மகன் அவங்க மட்டும்தான். மேடம் பிரேமலதா மேடம் அவங்க தான் வருவாங்க. அவங்க தான் வரணும். குறிப்பா அது அந்த அந்த தொகுதியில் வந்து கேப்டன் மகன் கருத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு சொல்லிக்கிறாங்க ராதிகா அவர்கள். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கேப்டன் மகன் தான் வருவார். எனக்கு கேப்டன் இந்த அளவுக்கு நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணங்க எல்லாமே கேப்டனுடைய ரசிகருங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துருக்கிறேன் நான். 90 பார்த்துருக்கேன். 1990 பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறேன். அவர் கூட நின்று எங்கள் அண்ணன் நானெல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு பசங்க இருக்காங்க? எனக்கு பசங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். கேப்டனை நீங்க பாத்தீங்கல்ல, கேப்டனை பாத்தீங்கல்ல நேர்ல, அப்ப என்ன நடந்தது ஷேர் பண்ணுங்க. 90களில் பாத்தீங்க. நிறைய கூட்டம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளை. நான் அப்போ எனக்கு 16 வயசு எனக்கு. அப்போது எங்கள் அண்ணன் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் வரிசையாக நின்று ஃபோட்டோ பிடிக்க போனோம். நான் தூரமாக தான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னாம்மா இவ்வளோ தூரம் நிற்கிறேன், பக்கத்தில் வந்து நில்லுமா அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம நிறைய ஆர்டிஸ்டுகளை சந்திக்கிறோம். ஒரு படம் நடிச்சாலே ரொம்ப பிரிவு பண்ணிக்கிட்டு ஒரு போட்டோ கூட போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது கேப்டன் வந்து நிறைய படங்கள் ஃபர்ஸ்டே ஒரு ஃபேமஸ். அவங்க அந்த அந்த ஒதுக்குறது இல்லைன்னா பந்தா பண்றது அதெல்லாம் இருந்தாங்க. ஏன்னா சிலர் வந்து போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. பயங்கரமா வந்து வரவங்க தள்ளி விடுவாங்க, பண்ண மாட்டாங்க. பாடிகாரோட போறாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பாடிகார கூட்டு போறாங்க. அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களா இல்ல இப்போ இருக்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்தாங்க? அப்போ எப்படியோ அதே மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்தது நான். அப்போ எப்படி அந்த மாதிரி தான். அதாவது நிறைய பேருக்கு கூட்டம் வராங்க. பின்னாடி வந்து ஸ்பை மாதிரி பின்னாடி ஆட்கள் அவங்க கூட வராங்கன்னா அது அது எதனாலன்னு தெரில. ஆனால் கேப்டன் வந்து ஒரு சிங்கம் மாதிரி. அவருக்கு அவரு தான் பாடிகள். அவருக்கு அவரே தான். அவருக்கு யாரும் தேவையில்லை. மீண்டும் நீங்க மறுபடியும் வருவீங்களா? நான் வருவேன். என்னை வந்து யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே எனக்கு அங்கே வரணும்னு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்.